கர்த்தர் வேண்டதாக இன்றைய வேதவசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் வேண்டதாக இந்த வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை சொல்லும்போது அவங்க அநேக ஒரு இதில் கஷ்டத்து வழி போகும்போது, சிறையிருப்பில் போகும்போது, அவங்க சிறை திருப்பட்டு வரும்போது கர்த்தர் சொல்கிறது வசனங்கள். அவங்களுடைய சிறையிருப்பை, அவங்களுடைய துக்க நாட்கள் முடிந்து போகும்னு சொல்லுவார். சூரியன் மறைவதும் இல்லை, சந்திரனும் மறையாதுன்னு. நம்ம வாழ்க்கையில் ஒரு துக்கம் சொல்லும்போது ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாக துக்கம் வந்திருக்கும். அப்படி கண்டினியூவாகவே பல ஆண்டுகளாக துக்கத்திலே இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு துக்கம் விட்டால் ஒரு துக்கமாக இருக்கும். இதோட அதிக பிரச்சனை வரும்போது இது மறைஞ்சு போயிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும்னு கத்தட்டு ஒரு வார்த்தை உங்களுக்கு வருமானால் எந்த துக்கமாக இருந்தாலும் அன்னையோட முடியும். எல்லா துக்கமும் ஒரு முடிவு உண்டு. பைபிளில் பார்த்தீங்கன்னா கர்த்தரை உண்மையாக பற்றி இருந்த யாருடைய முடிவுமே துக்கத்தோடு முடிஞ்சது கிடையாது. அவங்க அநேக துக்கமான ஒரு குறைவு வழியாகவோ ஒரு குறைச்சலாகவோ அவங்க நடந்து வந்திருக்கலாம். ஆனால் முடிவு ஒரு சமாதானம் கொடுத்துருப்பார். அது பூமியில் இல்லை, பரலோகத்துலேயுமே நிலையான ஒரு சந்தோஷம் கொடுப்பார். இந்த வேளையில் இந்த பூமியில் உலக ரீதியாக நம்ம அநேக கஷ்டங்களை பட்டுட்டு வருவோமானால் ஏதாவது விஷயத்தெல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருப்போம். வியாதியாக இருக்கலாம், தரித்திரமாக இருக்கலாம், கையிட்டு எல்லாமே தோல்வியாக இருந்துட்டு இருக்கலாம். அப்படி யாராக இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக நம்ம நோக்கி கர்த்தரை பார்ப்போம். கண்டிப்பாக நம்முடைய துக்கத்துக்கும் தேவன் ஒரு 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 முடிவை கொடுப்பார். அந்த துக்கத்துக்கு ஒரு முடிவை கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், பூமியில் சாட்சியம் மாட்டுவார். வேதத்தை உண்மையாக கர்த்தர் ஒருவருடைய கூட கர்த்தர் சாட்சி துக்கத்தோடு இந்த பூமியில் கர்த்தர் முடிச்சது கிடையாது. இந்த பூமியிலையும் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார். அர்ப்பணிப்போம். பரலோகத்துக்கு விசேஷமாக பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவார். அதுவும் ஒரு எல்லை இல்லாத நிலையான ஒரு சந்தோஷத்தையே கொடுப்பார். இந்த சாட்சியாக மாற்றுவார். அர்ப்பணிப்பும் எனக்கு விஷயம்.